Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல இறால் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதை எப்படி சிம்பிளா பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் southernfoodtamilல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம எறாவை மேரினேட் பண்ணிக்கணும். இதுக்காக நான் 1/2 கிலோ எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே 1 டீஸ்பூன் நெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1 பட்டை துண்டு, 3 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி குழஞ்சி வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதில் சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரியாணி மசாலா. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இறால் கூட உடனே அரிசியை சேர்க்கக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இறால் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இறாலும் சுருண்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 3 கப் தண்ணி. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அதனால் 3 கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், விசில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு அரிசி. ஒரு சைடில் இருந்து கிளறுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். நல்லா கீழே இருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு, கீழே அடி பிடிக்காமல் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் southernfoodtamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.